விஜய்க்கு வந்து திரைப்புகழ் அவருக்கு ஒரு காரணமாக வந்து அவர் ரீச்சில் இருக்கார், வெளிச்சத்தில் இருக்கார். இவருக்கு வந்து குடும்ப புகழ், இவருக்கு அண்ணாமலைக்கு அறிவு புகழ். ஸோ இந்த மீடியா வெளிச்சத்தில் இந்த புகழ்னால இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸ்ட்ரக்சரே போயிட்டு முந்திலாம் ஒரு பார்ட்டி 2 பார்ட்டிக்கு அப்புறம் இன்னொரு பார்ட்டி வரணும்னா அவனுக்கு பூத் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அலையன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கணும், மீடியா பவர் இருக்கணும். அப்படிலாம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பு போய் ஒரு 20 வருஷம் ஆகும் ஆட்சியை பிடிக்கிறதுக்குன்னு இருந்தது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமையே வர முடியும் அப்படின்றத இவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதுக்கு ஸோ அண்ணாமலையோட அதிரடி ஆட்டம் வரும். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை வர்சஸ் டிவிகா அப்படின்றது தான் இருக்க போகிறது. ஏன்னா ஸோ நீங்கள் அவரை எப்படி நீங்கள் வந்து வெளியில் கோவில் கட்டினீங்கன்னா இடிப்பேன்றேன். அவர் மனசுக்குள்ளே கட்டுற கோவில் நீங்கள் எப்படி இடிப்பீங்க? இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அவங்களே அதே குரூப் வந்து பிஜேபியோட சேராதனால தான் நாங்கள் குறைச்சேன்னு சொன்னார். ஸோ பதவிக்கு பக்கம் பவருக்கு பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த கற்பக கணேஷ் அவர்கள் தான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை நாங்கள் எதிர்ப்போம், மக்களை பிரிக்கும் சக்தி சனாதனம் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன ஐயா? அது வந்து ஏற்கனவே அவர் பேசுனதெல்லாம் ஹேட் ஸ்பீச்சுன்னு, வெளியில் பேசுனதெல்லாம் ஹேட் ஸ்பீச்சுன்னு கோர்ட்லலாம் கூட சொல்லியிருக்கு. ஒரு நம்பிக்கைக்கு அகைன்ஸ்ட் பேசுறது. அதை இப்போ அவர் திருப்பவும் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு அது காங்கிரஸ்க்கே இவங்களோட சப்போர்ட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் ஓட்டெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ அசம்பிளியில் அதை பேசினார். ஏன்னா அசம்பிளியில் என்ன பேசினாலும் அதை வந்து கோர்ட்டுன்னு எடுத்துன்னு போக முடியாது. ஆனாலும் அவர் பேசினதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யூத் கையில் தான் அரசியல் பேருக்கு அரசாங்கம் இருக்குது. யூத் அப்படின்னு எடுத்தோம்னா விஜய், உதயநிதி, அண்ணாமலை. உதயநிதிக்கு இவருக்கு வந்து இவருக்கோட புகழ், விஜய்க்கு வந்து திரைப்புகழ் அவருக்கு ஒரு காரணமாக வந்து அவர் ரீச்சில் இருக்கார், வெளிச்சத்தில் இருக்கார். இவருக்கு வந்து குடும்ப புகழ், இவருக்கு அண்ணாமலைக்கு அறிவு புகழ். ஸோ இந்த மீடியா வெளிச்சத்தில் இந்த புகழ்னால இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் இந்த எலெக்ஷன்லேயோ இதுக்கு முன்னாடி பவரில் இருக்கும்போது மீடியாக்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்போ பார் ஒரு அவங்களோட கண்டென்ட்ஸ் போகிற மாதிரி அவங்க பண்ண முடிஞ்சிருந்தது. இனிமேல் அந்த பவரில் இல்லாமல் அந்த மீடியாலாம் அதை கேட்குமா இல்லைன்னு தெரியல, அந்த கண்ட்ரோல் போயிடுச்சு. அதனால் கான்ட்ரவர்ஷியலாக பேசினா மீடியா வெளிச்சம் விழும். அதுக்காக அவர் பேசியிருக்கலாம். ஸோ அதை ஒன்றை தவிர பேசலாம். இவர் பேசுகிறதுனால சனாதன தர்மம் ஒன்றும் அழிஞ்சிருப்பதில்லை. சனாதனம்னால எட்டர்னல் தர்மம்ன்றது ரொம்ப நுட்பமானது. அதெல்லாம் வந்து டிபேட்டபிள். ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்லாம் டிபேட் பண்ண முடியாது. அதை அழிக்கவும் முடியாது. இது மீடியா வெளிச்சத்துக்காக அவங்க பேசுறது. அபரிமிதமான திரைப்புகழ்னால் அவர் பவருக்கு வந்ததும் அவங்களால ஒரு கால் ஜீரணிக்க முடியாத காரணமாக கூட இருக்கலாம். ஸோ எப்படியாவது தடுக்கணும்னு நினச்சாங்க. அவங்க தடுக்க முடியலன்ட்டு வெளியில் சொன்னால் கூட தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரே காரணமாக இருக்குன்றது என்னோட கருத்து. இல்லையா? அதே மாதிரியே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்வராக இருக்காரு. வந்த உடனேயே 717 மதுபான கடைகளை வந்து மூட உத்தரவிட்டிருக்காரு. அது நடைமுறை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாற்றம் எப்படி இருக்குது பார்க்குறீங்க? இது ஒரு அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியில் பண்ணுற இது ஒரு நிஜமான நல்ல மாற்றம் தான். அதை தொடர்ச்சியாக அவர் பண்ணணும். இந்த இம்மீடியட்டாக வந்த உடனே பண்ணணுன்றதுனால இருக்க முடியாது. தொடர்ச்சியாக அதோட கண்டினியூட்டியும் இருக்கணும். அது ஒரு நல்ல மாற்றம் தான். அதை எல்லாருமே வரவேற்க தான் செய்கிறோம். அதை தொடர்ச்சியாக அவர் பண்ணணும். அதே மாதிரி விஜய் வந்து ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருக்கார். பிகாஸ் சடனாக வந்தால் கூட அவருக்கு தேவையான மெஜாரிட்டி இல்லை. அதனால் யாரையாவது சார்ந்து இருக்கணும். அவர் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற ஸ்டேஜில் இருக்கார். அதனால தான் ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு மறுநாள் 24 மணி நேரத்தில் அதை எதிர்ப்பு வந்தோடனே போக்கும்படி ஆகிடுது. ஸோ இந்த நிலை தொடர்ந்ததுன்னா அவரால் குட் கவர்னன்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அவர் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வழிமுறைகளை பார்ப்பார். இன்னும் 6 மாதத்துக்கு கவலை இல்லைன்னா கூட அதுக்குள்ளே அவர் எப்படி ஸ்டெபிலைட் ஆகிறான்றது போக தான் தெரியும். அதுமாரி ஜோதிடரையா விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான ஜோதிடர்கள் வந்து அரசு பதவி கொடுத்து இப்போ அதை வந்து எடுக்க வச்சுருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது ஜோதிடத்துக்கு மேலே அபரிமிதமான நம்பிக்கைன்னு இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவரே அந்த சரியான நேரம் குறித்து அந்த பதவியை கொடுக்கலையான்றது கூட ஒரு கட்டத்தில் திங்க் பண்ண விடும். சரியான நேரம் குறிச்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த பதவி நிலைச்சிருக்கலாம். இல்லை இவர் வந்து எடுத்த அந்த டிசிஷனை வந்தது வரட்டும்னு பார்த்துருக்கலாம். அசம்பிளிலேயே பாஸ் ஆகியாச்சு. இன்னும் 6 மாதம் எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்கணும்னு ஒரு கை பார்த்துக்கலான்னு இருக்கலாம். அதுவும் அவன் பண்ணல. ஸோ அவர் இந்த மதில் மேல் போன மாதிரி இன்னும் ஸ்டெபிலிட்டிக்கு அவர் என்னென்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் ஊழிச்சுட்டு இருக்காருன்னு தான் தோன்றுறது.
பட் அவரோட ஆட்டிடியூடெல்லாம் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். அதை பண்ண முடியுமான்றது தெரியல. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வந்த உடனே பிஜேபியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கருத்து? இல்லை, பிஜேபியில் என்ன நடக்க போகிறதுன்றது நமக்கு தெரியாது. பட் மக்கள் வந்து எதிர்பார்க்கறது ஒரு அண்ணாமலை வந்து ஒரு பார்க்கலாம். ஆனால் பாலிடிக்ஸில் அவர் எப்படியுமே இருக்கார் அப்படின்னா இனிமேல் அவரை சுற்றி தான் அந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்கும். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு தான் இருக்க போகிறது. ஏன்னா இப்போ இவர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் லீனியர் பாலிடிக்ஸ்ன்னு இருந்தது. ஸோ ஒரு ப்ரெடிக்டபிள் ஏடிஎம்கேனா டிஎம்கே மாறி மாறி வந்துடுறது. இப்போ சடனாக பிளாக் ஸ்வான் மூவ்மெண்ட் மாதிரி சடன் ரைஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. விஜய் சடனாக வந்தது. இது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ப்ரெடிக்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்ணுறாங்க, இப்படி ஆயிருக்குன்றது. இதுக்கு வந்து பிளாக் ஸ்வான் மூவ்மெண்ட்ன்றது. இது வந்து அடிக்கடி இது மாதிரி நீங்கள் திங்க் பண்ண முடியாததெல்லாம் நடக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரே போயிடுச்சு. முந்திலாம் ஒரு பார்ட்டி 2 பார்ட்டிக்கு அப்புறம் இன்னொரு பார்ட்டி வரணும்னா அவனுக்கு பூத் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கேஸ்ட் மேஜிக் இருக்கணும், அலையன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கணும், மீடியா பவர் இருக்கணும். அப்படிலாம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பு போய் ஒரு 20 வருஷம் ஆகும் ஆட்சியை பிடிக்கிறதுக்குன்னு இருந்தது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமையே வர முடியும் அப்படின்றத இவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதுக்கு சடன் ரைஸ், அது பிளாக் ஸ்வான் மூவ்மெண்ட். இதை மாதிரி ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் இருக்குது உலகத்திலே. COVID-19 யாருமே எதிர்பார்க்காம வந்தது. அது உலகமே லாக்டவுனில் போச்சு. ஸ்டாக் மார்க்கெட்லேயே அதே மாதிரி சடனாக விழும். 9/11 அங்கே அமெரிக்காவில் நடந்த அட்டாக்கு, இதெல்லாம் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் இதை அனலைஸ் பண்ணலாம், எப்படிலாம் நடந்திருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது. இனிமேல் இதை சுற்றி தான் இருக்கும். நான் வந்து அண்ணாமலை பதவியேற்றோன்னு கூட சொன்னேன், ஆன்மீகத்தில் வளர்ச்சி முதிர்ச்சி வேணும்னா திருவண்ணாமலையை வளம் வரணும், அரசியலில் வளர்ச்சி முதிர்ச்சி வேணும்னா அண்ணாமலையை வளர வரணும். இப்படி தான் இருக்க போகிறது நிச்சயமாக. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பேசுகிற இதுவும் த்ரூ அவுட் த இந்தியா அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. அவர் பிஜேபியில் தான், பிஜேபி சப்போர்ட், பிஜேபியில் அவருக்கு என்ன பொசிஷன் கொடுக்க போகிறான்னு தெரியல. அவர் சாதாரண காரியகர்த்தாவே அவர் எல்லாத்தையுமே பண்ண முடியுது. இன்றைக்கி அமெரிக்காவில் இருந்து கூட அவர் சொல்லியிருக்கார், விஜய் வந்து ஒரே கட்டையில் ஊர்ன இன்னொரு மட்டம் மாதிரி நடக்க போகிறாரு அப்படின்ட்டு. அவர் நடந்துக்கிற விஜயங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். அந்த பிளாக் சூட் போட்டதும் சொல்கிறார், வெள்ளம் வந்ததுன்னா நீ இப்படி இறங்க போகிற அதில் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிளாக் ஸ்வான் அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்னையா? ஏன்னா பார்க்குறோம் நம்ம, நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அந்த காலங்களில் போய் அந்த பிளாக் ஸ்வான் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அதான் ஒரே காரணம், ஆன்டி இன்கம்பன்சி தீவிரமாக போயிடுது. யூத் கனெக்ட், எமோஷனல் யூத் கனெக்ட், அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் சடனாக வந்துடுது. ஸோ இது பார்த்தா நம்ம சீமான் தான் வந்திருக்கணும். நம்ம சீமான் தானே வந்திருக்கணும். விஜய்க்கு முன்னாடி சீமான் தானே வந்திருக்கணும். இல்லை, சீமான் அவர் தான் உணர்ச்சிகரமாக பேசுவார். இல்லை, அவருக்கு வந்து யூத் கனெக்ட் த்ரூ சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் அவருக்கு அவ்வளோ இது இல்லை. அவர் வந்து நல்ல குட் ஸ்பீக்கர், பட் டைரக்ட் கான்டாக்டில் அவர் நல்லா பேசுகிறார். பட் சோஷியல் மீடியாவில் வந்து சைலண்ட்டாக அண்டர் கரண்ட்டில் போகிறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சோஷியல் மீடியா வந்து வில் பி அ இன்ஃப்ளூயன்ஷியல் காரணி இந்த த்ரூ அவுட் இன்னும் வரப்போகிற விஷயத்தில் அப்படி தான் இருக்கும். சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் இருக்குது. அவர் அந்த இதில் இல்லையே, அவர் டைரக்ட் கான்டாக்ட் டு த பீப்புள். அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். அந்த இதுவே அந்த கட்டமே இப்போ உடஞ்சி போயிடுச்சு. இப்போ லீனியர் சிஸ்டமே போயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வேணால் வரலான் இருக்குது. ஸோ இப்போ யூத் எமோஷனல் கான்டாக்டு, டிஜிட்டலில் நரேட்டிவ் பவர், சோஷியல் மீடியா நெட்வொர்க் அதில் பவர், இதெல்லாம் தான் இனிமேல் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இது மாதிரி இந்த பூத் இதெல்லாம் தேவையில்லை. பூத் அதெல்லாம் அதுக்கு அப்புறமா தேவை. ஏன்னா இது வந்து சடன் ரைஸ் வருமே தவிர எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே விடலாம். பிகாஸ் பாப்புலாரிட்டின்றது வந்து இட் டஸ் நாட் மீன் குட் கவர்னன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். பாப்புலாரிட்டியில் வரலாம், வந்ததுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சடன் ரைஸ் வந்து ஒரு பூத் ஸ்ட்ரக்சர், சாலிட் பூத் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாமும் பண்ணணும். அப்போ தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அதை அவர் பண்ணுவாரான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை வர்சஸ் டிவிகா அப்படின்றது தான் இருக்க போகிறது. ஏன்னா இவர் வந்து நான் ஊழலே பண்ண மாட்டேன், 2 கட்சிகள் இப்படிலாம் சொல்லியிருக்கார். அதை செயல்படுத்த முடியுமா? கூட இருக்கிறவங்க செயல்படுத்த விடுவாங்களா? அண்ணாமலை ஒவ்வொரு கேள்வியும் கேட்பார். இப்போயே சிபிஐ கேஸில் வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கேஸை விட்ரா பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். ஒவ்வொரு கேள்விக்கும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். ஒரு வல்னரபிலிட்டி இருக்கார். அதை மீறி அவருக்கு நல்ல மெஜாரிட்டி கிடச்சதுன்னா குட் கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ எப்படி கொடுக்க போகிறான்னு தெரியல. ஸோ அண்ணாமலையோட அதிரடி ஆட்டம் வரும். இப்போது பதவிக்கு வர்றது, சீஃப் மினிஸ்டராக வர்றதுன்றதே ஒரு சைக்கிள். நேற்றுக்கு ஒருத்தர் இருப்பார், இன்றைக்கி ஒரு சைக்கிள். பட் அடுத்த சைக்கிள்
ரெக்க கட்டி பறக்க போகிறது அண்ணாமலை சைக்கிள். எதை வச்சு சொல்றீங்க நீங்க இதை? அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஸ்பீச், அதெல்லாம் நான் கூட இருந்தே பார்த்ததுனால சொல்கிறேன். அவரோட இது அவருக்கு அவரை பிஜேபி நல்லா யூட்டிலைஸ் பண்ண தான் போகிறது. எனக்கு தெரிஞ்சு அவரை தென்னிந்தியாவுக்கே அவரை தலைவராக்கினா இந்த 3 ஸ்டேட்லையுமே அவர் பிஜேபி பக்கத்தில் 4 ஸ்டேட்டுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவரால். அவருக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது, டிட்டர்மினேஷன் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறார், பண்ண முடியும். அண்டு பிஜேபிலையும் எங்ககிட்டையும் சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து வச்சு பண்ணும்போது 31ல் வில் பி த மெயின் அப்போசிஷன் இனிமேல் நம்ம தான் அப்படின்னு இருக்கும். ஏன்னா டிஎம்கேக்கு அவங்களே கொஸ்டினே பண்ண முடியாது. டிஎம்கே எங்கோ இந்த சிபிஐ வழக்கு இதெல்லாம் பற்றி கொஸ்டின் வந்துன்னா இவங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவங்களால பேச முடியாது. ஏன்னா எந்த பேசினாலும் அவங்களுக்கே அது பாதகமாக வரும். அதனால் அவங்களாம் ஜாஸ்தி பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு ப்ராட் ஸ்பேஸ் இருக்குது எதிர்க்கட்சியாக திறமையாக பண்ணுறதுக்கு. அதை ஒரு யூட்டிலைஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பிஜேபியும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி தாவேக்காவில் வந்து எம்எல்ஏ ஒருத்தர் முஸ்தபான்னு சொல்லி அவர் வந்து சனாதனத்தை வந்து நான் கண்டிப்பாக ஒழிச்சே தீர்வோம், நாங்கள் வந்து அம்பேத்கர் வழியாக நாங்கள் வரோம், நாங்கள் பெரியார் வழியாக நாங்கள் வரோம், அதனால கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம், அதான் ஒழிப்போம் அப்படின்னு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர்லாம் அப்படின்னா அம்பேத்கர்லாம் சரியாக படிக்கல. அம்பேத்கர் என்றைக்குமே சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லலை. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அதெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. ஸோ அதனால் எல்லாமே தப்பாக கொண்டு சனாதனன்றது ஒன்றுமே கூடாது. வே ஆஃப் லைஃப் இது தர்மம் அப்படின்றது வே ஆஃப் லைஃப். ஒருத்தனை ஹர்ட் பண்ணாதீங்க நல்லா இரு அப்படின்னு சொல்கிறது. அதை ஒழித்து என்ன சாதிக்க போடுறாங்கன்னு தெரியல. ஸோ சனாதன தர்மன்றது இவங்க சொல்கிற பொலிட்டிக்கல் ஸ்பீச் வந்து மீடியா அட்டென்ஷனை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அது எப்படி ஒழிக்க போகிறாங்க? சனாதன தர்மன்றது ஏதாவது ஒரு அது வந்து சப்ஜெக்ட், அது என்ன, அது ஒரு ஏதாவது பில்டிங்கா புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்கு? ஸோ அது வந்து மக்களோட நம்பிக்கை. ஸோ அதை எப்படி அவர் இடிப்பார்? நீங்கள் என்ன இடித்தாலும் சோம்நாத்தில் வந்து எவ்வளோ பேர் இடித்தாங்க, திருப்பி கட்டியிருக்காங்க. ஸோ மக்களோட நம்பிக்கையை நீங்கள் வந்து இடிக்கவே முடியாது. நம்ம ரிலிஜனே வந்து என்ன சொல்கிறதுனா இண்டிவிஜுவலி இட் ஸ்பீக்ஸ். இந்து ரிலிஜன் மட்டும்தான். மிச்ச ரிலிஜன்லாம் மாஸ் அதை சென்ட்ரலைஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இண்டிவிஜுவலாக எனக்கு இருக்கிற நம்பிக்கை. பூசலார்னு ஒருத்தர் திருநின்றவூரில் இருந்தார். அவருக்கு எதுவுமே கிடைக்கல. மனசுக்குள்ளே கோவிலை கட்டினார், கும்பாபிஷேகம் பண்ணார். மனசுக்குள்ளேயே ஒரு செங்கலாக எடுத்து வச்சு கட்டினார். தெய்வ அருள் அவருக்கு வந்தது. பூசலார்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ நீங்கள் அவரை எப்படி நீங்கள் வந்து வெளியில் கோவில் கட்டினீங்கன்னா இடிப்பேன்றேன். அவர் மனசுக்குள்ளே கட்டுற கோவில் நீங்கள் எப்படி இடிப்பீங்க? ஸோ அதனால் சனாதன தர்மன்றது ஒரு பெரிய நுட்பமான விஷயம். அதை இவங்களுக்கு புரியாமையே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா அது பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம திமுக உதயநிதி ஸ்டாலின் பேசுறது அவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா திமுக சார்ந்த நிறைய நபர்கள் பேசியிருக்காங்க. இப்போ ஒரு 3 வருஷம் கட்சி அமைச்சு இப்போ ஆட்சி பிடிச்சவங்களும் அதே மாதிரி பேசுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஆமாம், வேற வழி இல்லாமல் அவங்க என்ன சிக்கல் இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களோட பிச்சையில் தான் நாங்கள் எங்களோட தயவில் தான், பிச்சைன்ற வார்த்தை, எங்களோட தயவில் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கேன்றாங்க. அதுக்கு ஆப்ளிகேஷனாக இருக்கலாம். அதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும்போது தான் இவரோட விஜயோட ஆக்ஷன் தெரியும். அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவர் சில மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார். அதில் சக்சீட் ஆனார்னா ஒரு கால் அவரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் தெரியும். அவர் வந்து சனாதனத்தின் அவர் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கே போயிருக்கார். திருச்செந்தூர் கோவிலில் வந்து வேல் வாங்கியிருக்கார். ஒரு யாகம், சத்ரு யாகம் நடத்திருக்காருன்னு கேள்விப்படுறோம். முருகர் ஆக்சுவலி வாழை கொடுத்து அவரோட தளபதி வீரபாகுக்கு தான் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு அனுபவித்தார். அதே மாதிரி இந்த தளபதி கொடுத்துருக்காருன்னு தான் நாங்களாம் நினைச்சோம். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி அதுலேருந்து இல்லைன்னு அவர் சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு இன்றைக்கி சப்போர்ட் இல்லாதனால அப்படி சொல்லலாம். பட் திருப்பி அவரும் அதே மாதிரியே போனார்னா அடுத்து ஒரு எண்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த திராவிடியன் கல்ச்சர் அதுக்கெல்லாம் முடிவு காலம்ன்றது ஒன்று வந்துடுது. ஸோ இனிமேல் அதெல்லாம் தலை தூக்காது. அது இல்லாமல் என்ன நீங்கள் கவர்னன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? யூபியிலலாம் போனீங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு பாலிட்டிக்ஸே அதை போயின்னு இருக்குது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத இதே விஷயத்தையே பேசிகிட்டே இருக்காங்க. சனாதனத்தை ஒழிக்கணும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், நம்ம அதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டிருக்கு. இப்போ அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து முக்கியமான நபர்கள் கட்சியில் வந்து 5-6 தடவை எம்எல்ஏ இருந்தாங்க, மந்திரியாக இருந்தவங்க, அவங்கள எல்லாருமே வந்து நேற்று தினம் பதில் வந்து நீக்கியிருக்காரு. இது எப்படி பார்க்குறோம் நம்ம? இல்லை, அவர் பண்ணுறது அவரோட கட்சி, அவர் தலைவராக இருக்கிற கட்சிக்கு அவர் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினச்சி பண்ணுறது கரெக்டு தான். அவர் கொறடா அவர் அப்பாயின்ட் பண்ணது அவருக்கு தான் செல்லும் இன்ஃபேக்ட். ஸோ இவங்கெல்லாம் கட்சி தாவல் 32 பேர் வரலைன்னா இவங்கெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க இந்த எம்எல்ஏலாம். இல்லை, இப்போ டிஸ்குவாலிஃபை ஆகினா இருக்குது. அவர் கட்டமைப்பு, ஒரு கட்சியோட கட்டமைப்பு இப்போ எல்லாரோட தொண்டர்கிட்டையும் தலைமைக்கிட்டையும் தானே இருக்கும். எடப்பாடி மட்டும் அந்த கட்சியில் இல்லைல்ல, எல்லா நாளையும் முடியும் இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னு பார்த்தா அந்த என்ன சொல்கிறாருன்னா, நேற்று சிவி சண்முகம் வந்து பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி கீழே போயிட்டே இருக்குது, எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு, எது சொன்னாலும் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு, எப்படி நம்ம கட்சியை வந்து மேலே எடுத்து போக முடியும்? அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்கும்போது அவர் கூடவே ஒன்று சொன்னார்,
பிஜேபி விட்டு வரணும், பிஜேபி விட்டு நாங்கள் சேர்க்கல சொல்லேன். இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அவங்களே அதே குரூப் வந்து பிஜேபியோட சேராதனால தான் நாங்கள் குறைச்சேன்னு சொன்னார். ஸோ பதவிக்கு பக்கம் பவருக்கு பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கூட நினைக்கலாம். டிஎம்கே வெளியிலேருந்து சப்போர்ட் அப்படின்னு அதெல்லாம் வந்து கெரி கூத்தாக இருந்தால் கூட அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதெல்லாம் நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படி போகிறதுன்றது இனிமே தான் டே பை டே விதவிதமான சர்ப்ரைசஸ் வரும். இது இன்னும் தெளிவு நம்ம லெவலில் இருக்கிறத விட இன்னும் தெளிவு அண்ணாமலையோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவு இருக்கும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ணாமலை வந்து அவரோட பர்செப்ஷனை சொல்லும்போது இன்னும் தெளிவு இருக்கும். அதே மாதிரி இந்த அதிமுக பிளவுக்கு பின்னாடி வந்து அமித்ஷாவோட ராஜதந்திரம் தான் இருக்கு, சாணக்கியத்தனம் தான் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க திமுக. ஆரம்பத்துலேருந்து ஏடிஎம்கே எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொன்னார். விஜய்யும் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னார். எங்கேயுமே அவர் பிளவுன்னு சொல்லவே இல்லை. பிளவுன்னு சொன்னது இவங்க தான். அவர் வேண்டாம், எடப்பாடி அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம்னு பிளந்துட்டே போனாங்களே தவிர அமித்ஷாவும் மோடியும் மொத்தமாக ஒன்றா இருக்குன்னு தான். பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துக்கணும், எல்லாரையும் சேர்த்து ஒன்றா இருந்தால் தான் அந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் டெஃபினட்டாக இட்டோட பெய்டு குட் ரிசல்ட். அது டெஃபினட்டாக அது அமித்ஷா ராஜதந்திரம்னு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எதை வேணால் சொல்லுவாங்க ராஜதந்திரம் மோடி. அவர் அப்படி இருந்துன்னா முதலியே பண்ணியிருக்கவே வேண்டாம். ஒற்றுமையாக ஏன்னா ப்ரீவியஸ் எலெக்ஷனோட ரிப்போர்ட்டை வச்சுட்டு இந்த எலெக்ஷனுக்கு பண்ணுறோம். ப்ரீவியஸ் எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 10 சீட்டு வந்திருக்கணுன்ற கால்குலேஷன். ஸோ அதே தான் இங்கே வருது. இந்த சடன் பிளாக் ஃபேன் மூவ்மெண்ட் எல்லாம் யாருமே எதிர்பார்க்காதது. அந்த இதில் பிஜேபிக்கே ஒன்றும் நஷ்டம் கிடையாது, ஏடிஎம்கே நஷ்டம். நம்மளா ஒன்றும் பண்ணல. இப்போ எங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓட் பேங்க் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். எங்களுக்கு ஆள் பலம் நிறையா இருக்குது. இன்னும் கட்சிக்கு இன்னும் ஓட் ஷேர் குறைஞ்சதுன்னா கூட மறுபடியும் அது புத்துணர்ச்சி எடுத்து வரலாம். இது நேஷனல் பார்ட்டி, அதனால் அதை பற்றி கவலைப்படலாம். எவ்வளோ இறங்கினாலும் காங்கிரஸ் இங்கேருந்து அந்த பக்கம் தாவினார். அதை விட ஒன்று ஓவர் நைட் அந்த பக்கம் அண்ணாமலை சொன்ன மாதிரி பச்சோந்தியை விட ஃபாஸ்ட்டாக கலர் மாற்றி போயிருக்காரு. ஸோ அதை எப்படி நடக்க போகிறதுன்றது பார்க்கணும். அவங்களோட கண்டிஷன் என்ன. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் இப்படி தான் சடன் ரைஸ் வந்தது. அவருக்கு எச்சக்க மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 5 டெப்டி சீஃப் மினிஸ்டர் வச்சார். கிட்டத்தட்ட இவரோட நிலைமையும் அப்படி தான். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் வரலாம். இங்கே முகமது பின் துக்ளக்கில் சோ சொல்வார், நான் பிரதம மந்திரின்னா நாங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னா. நீங்கள் அத்தனை பேருமே 200 பேருமே டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு அது கேலி கூத்தா அவர் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட நடந்துன்னு தான் வருது. இப்போ நீ 4-5 டெப்டி சிஎம்லாம் சட்டத்தில் இடம்னா அது வந்தாலும் வரும். ஆந்திராவில் 5 டெப்டி சிஎம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை வரலாம். கேட்குறவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க பதவி அவங்கவுங்க டிமாண்ட் பண்ணி ஒரு ஓட்டு இருந்தால் கூட ஒரு ஓட்டுக்கு உண்டான டிமாண்ட் பண்ணி வரலாம். ஸோ மக்களே ஒரு தெளிவாக இந்த ஓட்டு போட்டது கூட்டணி ஆட்சின்றது. இது 2024 அண்ணாமலையே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் தான் முதல்ல வரும். மல்டிபோலாரைசேஷன் சிஸ்டத்தில் ஆளாளுக்கு போய் இப்படி தான் வரும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான அரசியலை நோக்கி போகும் 31. அந்த ஸ்பேஸ் அண்ணாமலைக்கு இருக்குது. அவங்க பொன்னான கருத்துக்களை இளையவாதனை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றியா. நன்றி.